வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலாக்கீரை. பாலாக்கீரையில் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாலாக்கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது டெய்லி எடுத்துக்கிட்டால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி எனர்ஜியை தரக்கூடியதுங்க, ஃபுல் எனர்ஜி தரக்கூடியதுங்க. பாலாக்கீரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த பாலாக்கீரையை நம்ம டெய்லி எடுத்துக்கலாங்க. இப்போது சீசன் டைமில் தான் கிடைக்கும். இப்போ சீசன் டெய்லி வாங்கி சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லதுங்க. பாலாக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுங்க, ஆர்பிசி கவுண்ட்டை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் அனிமியாக இருக்கிறவங்க இந்த பாலாக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா அனிமியாக போயிடுங்க. ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குதுங்க, பல்லுக்கு அப்புறமா எலும்புக்கெல்லாம் நிறைய சக்தியை தரக்கூடியதுங்க. இந்த சத்தான இந்த பாலாக்கீரையை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்துக்கலாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் மண் மணல் எல்லாமே இருக்குங்க. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. தண்டுலேயும் அநேக சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. அதனால் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா பூண்டு ஒரு 4-5 எடுத்து தட்டி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். வரமிளகா, காஞ்ச மிளகா 4, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக பொடி பண்ணி போட்டுக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மஞ்சள். இப்போது வெங்காயம் கொஞ்சமாக வெந்தால் போதுங்க, ஃபுல்லாக வேகணும்லாம் இல்லை. பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலாக்கீரை பொரியல் செய்கிறதோட கூட சேர்ந்து நம்ம இதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போவுமே இது விடாமல் எப்போவுமே வாங்கி நம்ம சாப்பிடுவோங்க. கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி இந்த பாலாக்கீரையை கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி ஒரு வாரத்துக்கு தேவையானது அளவுக்கு வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையானப்போ எடுத்து அரிஞ்சு இந்த பொரியல் செஞ்சோ இல்லை கூட்டு செஞ்சோ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. பாலாக்கீரைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு மெயின் டேஸ்ட் தரக்கூடியது 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். இதாங்க மெயினே. இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா இந்த பாலாக்கீரை டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லேயும் சாம்பார் தூள் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா வேகட்டும். இந்த பாலாக்கீரை அயன் இருக்குங்க, சிங்க் இருக்குங்க, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. மெயினாக எங்கே பார்த்தாலும் சர்க்கரை வியாதி இருக்குதுங்க. அந்த சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த பாலாக்கீரையில் இருக்குதுங்க, அந்த சத்து. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவி இதில் போட்டுக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் முட்டை ஆட் பண்ணாலும். ஒரு முட்டை உடைச்சி இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாலாக்கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே பச்சைன்னு அழகாக சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாலாக்கீரையில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க, அதிகமாக இதில் தண்ணி இருக்குங்க. அதில் நல்ல வத்துற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.